வணக்கம். நீங்க எங்க கிட்ட பகிர்ந்திருக்கிற தமிழக அரசின் இந்த 14 முக்கிய அறிவிப்புகளையும் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா அலச போறோம். ம் மேலோட்டமா பார்த்தா இது வேலைவாய்ப்பு, கல்வி, போக்குவரத்துன்னு தனித்தனி செய்திகளோட ஒரு தொகுப்பு மாதிரி தெரியலாம். ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய கதை இருக்குன்னு எனக்கு தோணுது. மிகச்சரியா சொல்லிங்க. இது ஒரு பேலன்சிங் ஆக்ட் மாதிரி. ஒரு அரசாங்கம் எப்படி பலதரப்பட்ட தேவைகளை ஒரே நேரத்துல சமன் செய்ய முயற்சி பண்ணுதுங்கிற கதை தான் அது. ஆமாம், ஒரு பக்கம் பரவலான வேலைவாய்ப்புகளை உருவாக்கணும், இன்னொரு பக்கம் அதுக்கு தேவையான சிறப்பு தகுதிகளையும் வளர்க்கணும். கரெக்ட். ஒரு பக்கம் சமூகத்துல எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கணும், ஆனா அதே சமயம் தரத்தையும் குறைக்க கூடாது. இந்த அறிவிப்புகளுக்கு பின்னால இருக்கிற இந்த ஒரு இழுபறி நிலைய புரிஞ்சுக்கிறது தான் நம்மளோட நோக்கம். அருமை. அப்போ அந்த பேலன்சிங் ஆக்ட்ல விஷயத்தை எடுத்துக்குவோம். வேலை வாய்ப்பு. இங்க 2 பெரிய அறிவிப்புகள் இருக்கு, ஆனா 2 எதிரெதிர் துருவங்கள் மாதிரி. ஆமா. ஒன்னு இந்தியா போஸ்டோட கிராமின் டாக் சேவக், அதாவது ஜிடிஎஸ் பணி. இன்னொன்னு ஆதார் மேற்பார்வையாளர் பணி. முதல்ல இந்த ஜிடிஎஸ் பத்தி சொல்லுங்களேன். கிராமின் டாக் சேவக்ங்கிறது கிராமப்புற அஞ்சல் சேவையோட முதுகெலும்புன்னு சொல்லலாம். தபால் பட்டுவாடா செய்யறதுல இருந்து பேங்க் இல்லாத கிராமங்கள்ல அரசு நிதி சேவைகளை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் இவங்க வேலை ரொம்ப முக்கியமானது. நீங்க பகிர்ந்திருக்கிற அறிவிப்புல 28,740 பணியிடங்கள். இது ஒரு பிரம்மாண்டமான எண்ணிக்கை. கிட்டத்தட்ட 29,000 வேலைகள். தகுதியும் ரொம்ப எளிமை. 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணிருந்தா போதும். ஆமா. ஆனா இதுல எனக்கு ஒரு கேள்வி வருது. தகுதியா சைக்கிள் ஓட்ட தெரியணும், உள்ளூர் மொழி பேச தெரியணும்னு சொல்லிருக்காங்க 2026ல இருக்கும்போது. இந்த தகுதிகள் போதுமா? இது ஒரு பெரிய அளவிலான குறைந்த திறன் கொண்ட வேலைவாய்ப்பு திட்டமா மட்டும் பார்க்கப்படணுமா? இதுதான் இங்க இருக்கிற முக்கியமான கேள்வி. இது உடனடி தேவையை பூர்த்தி செய்யுது. கிராமப்புறங்கள்ல சேவை செய்யவும் வேலையில்லா திண்டாட்டத்தை குறைக்கவும் இது நிச்சயம் உதவும். ஆனா நீண்ட கால நோக்குல? ஆமா, நீண்ட கால நோக்குல பார்க்கும்போது ஒரு சவால் இருக்கு. காலப்போக்கில இந்த சேவைகள் டிஜிட்டல் மயமாகும் போது இந்த ஊழியர்களுக்கு தேவையான கூடுதல் பயிற்சிகளை கொடுத்து அவங்கள எப்படி அடுத்த கட்டத்துக்கு தயார் செய்ய போறாங்கங்கிறது தான் முக்கியம். இப்போதைக்கு இது ஒரு உடனடி தீர்வு. புரியுது. இப்போ இதுக்கு நேர்மாறா இருக்கிற அந்த ஆதார் மேற்பார்வையாளர் வேலைய பாப்போம். இங்க 282 இடங்கள் தான். ஆனா சம்பளம் மாசம் 20,000 ரூபாய். அது மட்டும் இல்லாம ஆதார் மேற்பார்வையாளர் சான்றிதழ் கட்டாயம்னு ஒரு குறிப்பிட்ட தொழில்நுட்ப தகுதியும் கேக்குறாங்க. இப்போ அந்த 2 படத்தையும் சேர்த்து பாருங்க. ஒரு பக்கம் லட்சக்கணக்கான இளைஞர்களை உள்ளிழுக்கக்கூடிய எளிமையான தகுதிகளுடன் கூடிய ஒரு மாபெரும் திட்டம், கிராமப்புறங்களை மையமாக வைத்து. ஆமா. இன்னொரு பக்கம் நிர்வாக தேவைகளுக்காக குறிப்பிட்ட திறன்கள் கொண்ட ஒரு சிறிய குழுவை தேர்ந்தெடுக்கும் ஒரு திட்டம். இது அரசாங்கத்தோட 2 அடுக்கு வேலைவாய்ப்பு உத்திய தெளிவா காட்டுது. இந்த வேலைவாய்ப்புக்கான தகுதிங்கிற விஷயத்துல இருந்து நாம நேரடியா கல்விக்கு வரலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த 2ம் ஒன்னோட ஒன்னு பிணைஞ்சிருக்கு. நிச்சயமா. நீங்க அனுப்பின குறிப்புகள்ல ஆசிரியர் தகுதி தேர்வு, அதாவது டெட் தேர்வு மதிப்பெண்கள்ல ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. தேர்ச்சி மதிப்பெண்ண கணிசமா குறைச்சிருக்காங்க. ஆமா. என்னோட எண்ணம் சூப்பர், இனிமே நிறைய பேருக்கு டீச்சராக வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுதான். ஆனா இது அவ்ளோ எளிமையான விஷயமா? நிச்சயமா இல்ல. இது ஒரு கிளாசிக் பாலிசி புதிர். அதாவது ஒரு கொள்கை முடிவோட 2 பக்கமும் இருக்கிற நன்மை தீமைகளை எப்படி சமன் செய்யறதுங்கிறதான் விஷயம். ஓகே. ஒரு பக்கம் பல பள்ளிகள்ல, குறிப்பா கிராமப்புறங்கள்ல ஆசிரியர் பற்றாக்குறை ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த தேர்ச்சி மதிப்பெண்ணை குறைக்கிறது மூலமா அந்த காலி பணியிடங்களை வேகமா நிரப்ப முடியும். அப்போ உடனடியா வகுப்பறைகள்ல ஆசிரியர்கள் இருப்பாங்க. இது நல்ல விஷயம் தானே? உடனடி தேவைக்கு இது ஒரு தீர்வு தான். ஆனா இந்த நாணயத்தோட மறுபக்கத்தை பாருங்க. கல்வியோட தரம் என்ன ஆகும்னு ஒரு கேள்வி எழும். அதுவும் சரிதான். தேர்ச்சி மதிப்பெண்ணை குறைக்கும் போது ஆசிரியர் பணிக்கு வர்றவங்களோட தரம் குறைய வாய்ப்பு இருக்கான்னு விமர்சகர்கள் கேட்பாங்க. இங்க அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்க வேண்டியிருக்கு. இப்போதைக்கு காலி வகுப்பறைகள் தான் பெரிய பிரச்சனையா, இல்ல எதிர்காலத்துல வரக்கூடிய தரப்பிரச்சனையா? இது ஒரு முக்கியமான ட்ரேட் ஆஃப். ஆமா, இதுக்கு எளிதான பதில் கிடையாது. இதுல ஆச்சரியமான விஷயம், போன வருஷம் தேர்வு எழுதினவங்களுக்கும் இந்த சலுகை பொருந்தும்னு சொல்லிருக்காங்க. இது பலரோட வாழ்க்கைய ஒரே ராத்திரியில மாத்தக்கூடிய அறிவிப்பு. ஆமா, அது உண்மைதான். சரி, இந்த கொள்கை முடிவுகள்ல இருந்து நம்மளோட அன்றாட பணப்பைக்கு வருவோம். ஏடிஎம்கள்ல இனி 10, 20, 50 ரூபாய் நோட்டுகள் கிடைக்கும்னு ஒரு செய்தி இருக்கு. இது கேட்கறதுக்கு ரொம்ப சின்ன விஷயமா தெரியுது. இது சின்ன விஷயமே இல்ல. சொல்லப்போனா இது ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்பு. அப்படியா? ஆமா. ஒரு பக்கம் நம்ம டிஜிட்டல் பொருளாதாரம், யூபிஐ பரிவர்த்தனைன்னு வேகமா முன்னேறிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த அறிவிப்பு மத்திய வங்கி யதார்த்தத்தை எவ்வளவு பிராக்டிக்கலா அப்ரோச் பண்ணுதுங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். கலை யதார்த்தம்னு சொல்றீங்களா? ஆமா. நம்மளோட அடிமட்ட பொருளாதாரம், அதாவது தெருவோர கடைகள், காய்கறி மார்க்கெட், பஸ் கட்டணம்னு ஒரு பெரிய பகுதி இன்னைக்கும் சில்லறை பணத்தை நம்பிதான் இயங்கிட்டு இருக்கு. இது எனக்கு தனிப்பட்ட முறையில நடந்திருக்கு. போன வாரம் ஒரு மார்க்கெட்ல காய்கறி வாங்கும்போது கடைக்காரரோட யூபிஐ வேலை செய்யல. என்கிட்ட 500 ரூபாய் நோட்டு தான் இருந்துச்சு. அப்ப ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்க. ஆமா, சில்லறை இல்லாததால ரொம்ப கஷ்டமா போச்சு. இது ரொம்ப சாதாரணமா நடக்கிற ஒரு பிரச்சனை. சரியா சொன்னீங்க. ஆக இந்த நடவடிக்கை டிஜிட்டல் பரிவர்த்தனைக்கு எதிரானது இல்ல,
ஆனா கள யதார்த்தத்தை உணர்ந்து அதுக்கு சேவை செய்யற ஒரு முயற்சி. இதோட நீங்க அனுப்பின குறிப்புகள்ல பண்டிகை காலத்துக்காக சிறப்பு பேருந்துகள் ரயில்கள் இயக்குறதையும் சேர்த்து பார்க்கணும். தைப்பூசத்துக்காக. இது எல்லாமே மக்களின் அன்றாட வாழ்க்கை ஓட்டம் தடைபடாம இருக்கணுங்கிற ஒரு அக்கறையை காட்டுது. சரி, இப்போ நாம பார்க்க போற அடுத்த விஷயம் உண்மையிலேயே என்ன தூக்கி வாரி போட்டது. வாக்காளர் பட்டியல். தமிழக வாக்காளர்களின் எண்ணிக்கை சுமார் 97 லட்சம் குறைந்திருக்கு. 1 கோடிக்கு பக்கத்துல. இந்த எண்ணிக்கை திகைக்க வைக்குது. இது எப்படி சாத்தியம்? இந்த எண்ணிக்கை முதல் முறையா கேட்கும்போது அதிர்ச்சியா தான் இருக்கும். ஆனா இது மக்கள் தொகை குறைஞ்சதால வர மாற்றம் இல்ல. இது ஒரு மாபெரும் டேட்டா கிளீனிங், அதாவது தரவுகளை தூய்மைப்படுத்தும் நடவடிக்கையோட விளைவா இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. தூய்மைப்படுத்துறதுனா என்ன அர்த்தம்? எப்படி பேர்களை நீக்குறாங்க? இது ஏதோ தோராயமா செய்யற வேலை இல்ல. முதல்ல மென்பொருட்கள் மூலமா ஒரே நபரோட பேர் பல தொகுதிகள் இருக்கான்னு சரிபார்ப்பாங்க. டூப்ளிகேட் என்ட்ரி மாதிரி. கரெக்ட். இரண்டாவதா அரசின் இறப்பு பதிவேடுகளோட வாக்காளர் பட்டியல ஒப்பிட்டு இறந்தவர்களோட பெயர்களை நீக்குவாங்க. மிக முக்கியமா பூத் அளவிலான அதிகாரிகள் ஒரு முகவரியிலிருந்து இடம் மாறியவர்களோட வீடுகளுக்கு நேரடியா போய் சரிபார்த்து அவங்க பேரை நீக்குவாங்க. ஓ, அப்போ இது ஒரு பெரிய நிர்வாக பணி. ஆமா. ஆக இந்த 97 லட்சங்கிறது ஒரு துல்லியமான வாக்காளர் பட்டியலை உருவாக்குற முயற்சியோட ஒரு பகுதியா இருக்கலாம். இது ஜனநாயகத்தோட ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இப்போ புரியுது. இது துல்லியத்தன்மைக்கான ஒரு முயற்சி. இந்த நிர்வாக செயல்முறை வெளிப்படைத்தன்மைங்கிற விஷயம் நீங்க அனுப்பின இன்னொரு குறிப்போடையும் இணையுது. எது? அந்த காவல்துறை தேர்வு முடிவுகளா? ஆமா, காவல்துறை உதவி ஆய்வாளர் தேர்வு முடிவுகளை திரும்ப பெற்றிருக்காங்க. மென்பொருள் பிழைதான் காரணம்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெரிய குளறுபடி இல்லையா? ஆனாம், இது ஒரு பெரிய நிர்வாக தவறுதான், சந்தேகமே இல்ல. ஆனா இங்க நாம கவனிக்க வேண்டியது அதுக்கு அவங்க எப்படி பிரதிகரிக்கிறாங்கங்கிறது தான். எப்படி? தவறு நடந்துருச்சுன்னு பகிரங்கமா ஒப்புக்கிட்டு தேர்வு முடிவுகளை திரும்ப பெற்று சீக்கிரமே சரி செஞ்ச புதிய பட்டியலை வெளியிடுவோம்னு சொல்றதுதான் சரியான அணுகுமுறை. அது அவங்க நம்பகத்தன்மையை காப்பாத்துமா? நிச்சயமா. குறுகிய காலத்துல விண்ணப்பதாரர்களுக்கு மன உளைச்சலை கொடுத்தாலும் நீண்ட காலத்துல அந்த தேர்வு வாரியத்தோட நம்பகத்தன்மையை இதுதான் காப்பாற்றும். நம்ம இதுவரைக்கும் பார்த்த விஷயங்கள் எல்லாமே அரசாங்கத்தோட வெவ்வேறு செயல்பாடுகளை காட்டுது. கடைசியா பொருளாதாரம் மற்றும் சமூக நலன் சார்ந்த சில அறிவிப்புகளையும் தொட்டுடலாம். சரி. ஜவுளி நிறுவனங்களுக்கு 20% மூலதன மானியம் கொடுக்கறதா ஒரு அறிவிப்பு. இது வெறும் பண உதவியா இல்ல இதுக்கு வேற ஏதாவது முக்கியத்துவம் இருக்கா? இதுல மூலதன மானியம், அதாவது கேபிட்டல் சப்சிடிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். அரசாங்கம் அவங்களோட தினசரி செலவுகளுக்கு பணம் கொடுக்கல. ஓகே. பதிலா புதிய நவீன இயந்திரங்கள் வாங்குறதுக்கு மானியம் கொடுக்கறாங்க. இது நீண்ட கால முதலீட்டை ஊக்குவிக்கும். அப்போ இது ஒரு செங்கல நடவடிக்கை மாதிரி. ஆமாம். தமிழகத்தோட ஜவுளி தொழில் பங்களாதேஷ் மாதிரியான நாடுகளோட உலக சந்தையில போட்டியிடணும்னா இந்த மாதிரி நவீன இயந்திரங்கள் ரொம்ப அவசியம். இது உற்பத்தி திறனை அதிகரித்து ஏற்றுமதியை ஊக்குவிக்கும். அதே மாதிரி அரசு பணி பதவி உயர்வுல மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% இடஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க. இதுவும் சமூக நீதியில ஒரு முக்கியமான படி இல்லையா? நிச்சயமா. இது வெறும் இடஒதுக்கீடு மட்டும் இல்ல, சார்பு செயலாளர் மாதிரியான உயர் பதவிகள் வரைக்கும் இது பொருந்தும்னு சொல்லிருக்காங்க. இது அவங்களோட கரியர் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். இதுவும் பல வருஷமா அறிவிக்கப்படாம இருந்த திரைப்பட விருதுகளை இப்போ அறிவிச்சிருக்கிறதும் ஒரு அரசாங்கம் பொருளாதாரம், சமூக நீதி, கலைன்னு எல்லா துறைகளிலும் கவனம் செலுத்துதுங்கிறத காட்டுது. ஆக இன்னைக்கு நாம பார்த்த இந்த அறிவிப்புகள் தனித்தனி துண்டுகளா இல்லாம ஒன்னோட ஒண்ணு எப்படி இணைஞ்சிருக்குன்னு நல்லாவே புரியுது. ஆமா. பெரிய வேலைவாய்ப்புகள்ல இருந்து ஏடிஎம்ல கிடைக்கிற சில்லறை வரைக்கும் அரசின் செயல்பாடுகள் நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு பகுதியும் தொடுது. ஆமா. இந்த எல்லா அறிவிப்புகளையும் நாம ஒரு பெரிய சித்திரமா பார்க்க முயற்சி செஞ்சோம். ஆனா நான் உங்களை ஒரு இறுதி கேள்வியோட விட்டுட்டு போக விரும்புறேன். சொல்லுங்க. இன்னைக்கு நாம பார்த்த இந்த எல்லா அறிவிப்புகளும் கொள்கைகளும் ஒரு அமைப்பிற்குள்ள கொடுக்கப்படுற உள்ளீடுகள் மாதிரி, அதாவது இன்புட்ஸ். இன்னைக்கு தேர்ச்சி மதிப்பெண்ணை குறைச்சதால ஆசிரியராகிற ஒருத்தர் அடுத்த 30 வருஷத்துக்கு ஒரு தலைமுறையை உருவாக்க போறார். ஆமா, உண்மைதான். இன்னைக்கு மூலதன மானியம் வாங்குற ஒரு ஜவுளி நிறுவனம் 10 வருஷத்துல ஒரு பெரிய ஏற்றுமதியாளரா மாறலாம். இன்னைக்கு தூய்மைப்படுத்தப்பட்ட ஒரு வாக்காளர் பட்டியல் நாளைக்கு நடக்க போற தேர்தலோட முடிவை இன்னும் துல்லியமாக்கும். சுவாரஸ்யமா இருக்கு. இந்த தரவுகள் எல்லாம் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு நமக்கு சொல்லுது. ஆனா இந்த தனித்தனி இழைகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து 2035ல தமிழக சமூகம்ங்கிற ஆடையை எப்படி நெய்ய போகுதுன்னு கற்பனை செஞ்சு பாக்குறது தான் நமக்கான உண்மையான சவால். அதுதான் உண்மையான ஆழமான பார்வை. ஆமா. அதை சிந்திச்சு பாக்குறது தான்